guys, welcome to Masala's kitchen. இன்னைக்கு வந்து நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சோ protein rich breakfast அப்படினு சொல்லலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் வந்து எக் நம்ம உடைச்சிட்டு பீட் பண்ணிக்கலாம். 3 eggs எடுத்துர்க்கேன். சோ இதுக்கு வந்து தக்கன salt ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. ஃப்ரையிங் பேன் வந்து ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஊத்தியாச்சு. ஊத்துனதும் இது மேல கொஞ்சோண்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. உங்ககிட்ட வந்து yellow capsicum இல்ல red capsicum அது இருந்துச்சுன்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் மேல. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேல ஆயில் ஊத்திக்கலாம். சைட்ஸ்ல ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் ஊத்தினா போதும். சோ இப்போ வந்து ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஃபிளிப் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ணிட்டு சிம்லியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா கேப்சிகம் ஆனியன் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு வேண்டி. வின்டர் சீசன்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கூலாக இருக்கிறதுனால கிளைமேட்டு இந்த மாதிரி எக்கு பெப்பரு இந்த காம்பினேஷனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு காலி ஆயிடுச்சு, ஸோ வேறு எதுவும் இல்லை ஐடியா உங்களுக்கு டிஃபன் அப்படின்ற போது இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கலாம் திருப்பி. சூப்பராக எல்லாமே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரோல் பண்ணியாச்சுல்ல, இது வந்து சைடா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் சூப்பர்பான எக் ரோல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.